எனது அண்டார்டிகாவில் பிளட் மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? இது ஃபேக்கில் நிஜமாக ஒரு பிளேஸ். ஆனால் இதோட உண்மையை கேட்டால் நீங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. இந்த பிளட் ஃபாலுக்கு பின்னாடி மொத்தம் 3 பெரிய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதில் 3வது சீக்ரெட்டை கேட்டால் நீங்கள் ரொம்ப 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 ஷாக் ஆயிடுவீங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த 3வது சீக்ரெட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் உலகத்தில் ரொம்ப குளிரான கான்டினென்ட்டில் இருக்கீங்க. எங்கே பார்த்தாலும் ஒயிட் ஐஸ் தான், மரம் இல்லை, வீடு இல்லை, சத்தம் கூட இல்லை. ஒயிட் கலர்ல மூடி இருக்கிற ஒரு உலகம் மாதிரி தெரியுது. ஆனா அந்த அமைதியான இடத்துல ஒரு கிளாசியர்ல இருந்து பிளட் மாதிரி சிவப்பு கலர்ல ஒரு வாட்டர் வெளியே வருது. முதல்ல இதை பார்த்த உடனே யாரா இருந்தாலும் ஒரு கேள்விதான் கேட்பாங்க, இது என்ன பிளட்டா அப்படின்னு. 1911 பிரிட்டிஷ் ஜியாலஜிஸ்ட் தாமஸ் கிரிஃப்ட் டெய்லர் இந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணாரு. அவரும் அவர் டீமும் இந்த சீனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஒயிட் ஐஸுக்கு நடுவில் ரெட் கலர் வாட்டர் ஃபால், அது ஒரு ஹாரர் மூவி சீன் மாதிரி இருந்ததா டிஸ்கிரைப் பண்ணாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸ் இல்லை. அதனால தான் சயின்டிஸ்ட் பல கெஸ்ஸஸ் பண்ணாங்க. சில பேர் இது ஒரு ஸ்பெஷல் ஆல்கினால ரெட் கலர்ல வந்திருக்கும்னு சொன்னாங்க. வேறு சில பேர் இது ஏதோ அன்னோன் கெமிக்கலாக இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் யார்கிட்டயுமே சரியான ப்ரூஃப் இல்லை. வருஷங்கள் போக போக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு. சயின்டிஸ்ட் மறுபடியும் இந்த பிளேஸ்க்கு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல டெஸ்ட், பல சாம்பிள்ஸ், பல இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்க்கு அப்புறம் கடைசியில் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சீக்ரெட். பிளட் ஃபால்ஸில் ஓடுறது பிளட்டே இல்லை. கிளாசியருக்கு கீழே பல ஆயிரம் வருஷமாக மறைந்திருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த வாட்டரில் அயன் ரொம்ப அதிகமாக. அந்த வாட்டர் வெளியே வந்து காற்றோட சேரும் போது அயன் ரஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. அதனால தான் அந்த வாட்டர் பிளட் மாதிரி சிவப்பு கலரில் மாறி இருக்கு. அதாவது நம்ம பார்த்தது பிளட்டே இல்லை, நேச்சர் கிரியேட் பண்ண ஒரு அமேசிங்கான இல்யூஷன். ஆனால் இங்கே தான் ஸ்டோரி முடியலை. உண்மையான மிஸ்ட்ரியை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அண்டார்டிகாவில் உலகத்தில் ரொம்ப குளிரான பிளேஸ்ல இதுவும் ஒன்று. சில நேரத்தில் டெம்பரேச்சர் -50 டிகிரிக்கு போகும்போது, ஏன் அதுக்கும் கீழேயும் கூட போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டர் எப்படி இன்னும் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கு? அதோட ஆன்சர் தான் நம்ம செகண்ட் சீக்ரெட். சயின்டிஸ்ட் இந்த வாட்டரோட டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு சர்ப்ரைஸை காத்துட்டு இருந்தது. இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சாதாரண வாட்டர் இல்லையா, இதுல ரொம்ப அதிகமான உப்பு இருக்கு. அதனால இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான கோல்டா இருந்தாலும் ஐஸ் ஆகாம அப்படியே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதை விட இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா? இந்த வாட்டர் பல நாள் இல்ல, பல வருஷம் இல்ல, ஆயிரம் வருஷமா கிளாசியருக்கு கீழே மறைஞ்சு இருந்திருக்கு. ஒரு ஹிடன் வேர்ல்டு மாதிரி. யாரும் பார்க்கல, யாரும் டச் பண்ணல, ஆனா அது அமைதியா ஐஸ்க்கு கீழே இருந்துட்டே இருந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம மேல நடக்கிற உலகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் மறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பிளட் ஃபால்ஸ் சயின்டிஸ்ட் கிட்ட எழுப்பின கேள்வி. ஆனா இதெல்லாம் விட பெரிய ஷாக் என்ன தெரியுமா? அதுதான் தேர்ட் சீக்ரெட். சயின்டிஸ்ட் அந்த வாட்டர் சாம்பிளை லெபார்டரிக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க. ரிசல்ட் பார்த்ததும் அவங்களுக்கே நம்ப முடியல. ஏன்னா அந்த வாட்டருக்குள்ள சின்ன சின்ன உயிர் வாழ்ந்துட்டு இருந்ததா சொன்னாங்க. அதாவது பல ஆயிரம் வருஷமா சன்லைட்டே பார்க்காத இடத்துல, வெளி உலகத்தோட கனெக்ஷனே இல்லாத இடத்துல கூட உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த டிஸ்கவரி சயின்ஸ் வேர்ல்டையே திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் ஒரு பெரிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பூமியில இப்படி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயுமே லைஃப் சர்வே பண்ண முடியும்னா ஐஸ்ல மூடி இருக்கிற வேற வேர்ல்ட்ஸ்லயுமே லைஃப் இருக்க சான்ஸ் இருக்குமான்னு அவங்களுக்கு டவுட் வந்தது. இந்த ஒரு டிஸ்கவரி தான் பல மிஸ்ட்ரீஸை ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன்னா அங்க இருக்கிற ஐஸ்க்கு கீழேயும் ஓஷன்ஸ் இருக்கலாம்னு அவங்க நம்பினாங்க. ஸோ பிளட் ஃபால்ஸ் ஒரு ரெட் வாட்டர் ஃபால் மட்டும் இல்லை, அது நமக்கு கொடுத்த ஒரு மெசேஜ். நம்ம பிளானட்ல இன்னும் கண்டுபிடிக்காத பல சீக்ரெட்ஸ் இருக்கு. நம்ம பார்க்குற சர்ஃபேஸ் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள இன்னும் எவ்வளோ மிஸ்ட்ரீஸ் இருக்கோ யாருக்கு தெரியும்? ஒரு நாள் அண்டார்டிகாக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரீஸ் எல்லாம் வெளியே வரும். அதனால தான் இப்போ பிளட் ஃபால்ஸ் உலகத்தில் இருக்க மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ்ல இதுவும் ஒன்று ஸ்பெஷலான ஒரு இடத்துல இருக்கு. உங்களுக்கு இந்த 3 சீக்ரெட்ல எந்த சீக்ரெட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்படி ரியல் மிஸ்டீரியஸ் சயின்ஸ் ஃபேக்ட் போகிற நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.